Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இது ஒரு அன்கட் மேக்கப் டியூட்டோரியல். நாட் கோயிங் டு லை. இதுக்கு முன்னாடி ஒரு டேக் வந்துட்டு 2 நிமிஷத்துக்கு பேசினேன். நடுவில் கொஞ்சம் சொதப்பிட்டேன். ஜோன் அவுட் ஆயிட்டேன். அதனால இது மறுபடியும் நான் எடுக்கிறேன். ஐ ஹோப் இட் ஒர்க்ஸ் திஸ் டைம். ஸோ இது ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்ம இந்த ஒரு அன்கட் மேக்கப் டியூட்டோரியல் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. சரி பண்ணலாமே மறுபடியும் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு இன்னைக்கு நினச்சேன். அண்ட் நான் வந்து இன்னைக்கு காலையிலேக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாளுக்கு ஆக்சுவலாக என்னுடைய ஸ்கின் கேர்லாம் பண்ணியாச்சு. ஸோ அதை நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் மேக்கப் தான். அண்ட் டெய்லி கொஞ்சம் ப்ரெசென்டபிளாகவும் நீட்டாகவும் கிளம்பி உட்காரது வந்து எனக்கு பிடிக்கும். அன்னைக்கு நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா அன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்டிவாக இருக்கும். எதுக்குமே வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் கெட்டிங் ரெடி இன் த மார்னிங்ஸ். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சொல்ல மாட்டேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கிளம்புறேன். ஆனால் சம் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பாமல் அப்படியே இப்படியே உட்காந்துருக்க மாதிரி இல்லாமல் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக டெய்லி இல்லைனாலும் பண்ணுற நாளில் வந்துட்டு ப்ரொடக்டிவாகவும் நல்லாவும் வந்து ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நாளை மாற்றணும் அப்படின்னா அழகாக கெட் ரெடி ஃபார் த டே. ஓகே, வெளியிலே போகல, வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா கூட கெட் ரெடி ஃபார் த டே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் என்னுடைய அந்த சிம்பிள் டெய்லி மேக்கப் அது என்ன அப்படின்றத நான் அப்படியே உங்ககிட்ட காமிச்சிட்டு இது ஒரு அன்கட் வீடியோவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டேக் போகணும் அப்படின்றத வேண்டிக்கிட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு ப்ரைமர், செட்டிங் மிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது அடிக்கலாம். ஆனால் நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ரீசெண்டாக நான் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். ப்ளஸ் வீட்டிலே தான் இருக்க போகிறேன் அப்படின்றதுனால அது லாஸ்ட் ஆகணும் அப்படின்றதுலாம் எனக்கு கவலை கிடையாது. ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் டார்கெட் அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒரு பிபி க்ரீம் மட்டும் போட்டுப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த டெர்மகோவோட 2% நைசினமைட் ஹைட்ரேட்டிங் பிபி க்ரீம் தான் வந்துட்டு நான் கொஞ்சம் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க ரீசெண்டாக வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்திருக்கு. ஐவரி, நியூட் அண்ட் வார்ம் பெய்ஜ். ஆமாம், வார்ம் பெய்ஜ் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது. அவங்களுடைய அந்த நம்பர் 3 வார்ம் பெய்ஜ் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேறு 2 கலர்ஸோட. ஸோ பேசிக்லி இதில் 2% நைசனமைட் இருக்குது, 1% ஹைலரானிக் ஆசிட் அண்ட் அக்வாசைல் இருக்குது. ஒரு டெய்லி டேக்கு போடுறதுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பிபி க்ரீமாக இருக்குது. எனக்கு என்ன பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ளஸ் ஸ்கின் கேர் கலந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நான் எனக்காவது என்னுடைய மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீனில் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட இது வந்து அதுக்கு கை கொடுத்துரும். ஏன்னா இதில் SPF 30யும் இருக்குது, PA 2+ ரேட்டிங்கோடு இருக்குது. ஸோ சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டரும் இதில் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு ரீசன். ஸோ பேசிக்லி இதை வந்து வார்ம் பேஜ் எடுத்து இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிப்போம். நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றதும் காமிக்கிறேன். இது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி செமையான கவரேஜ் கொடுக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு பேஸ் கொடுக்கும். அது என் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் அப் பண்ணும், ஹைட்ரேட் பண்ணும். இதில் ஹைலரானிக் ஆசிட் இருக்குது அப்படின்றதுனால. இதில் இருக்க அந்த நைசினமைட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கின்ல பிளெமிஷஸ், டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணும். ஆக்னே மார்க்ஸ்லாம் இருந்ததுன்னா அதையும் வந்து போக வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெர்மகோட ப்ராடக்ட்ஸ் வந்து நான் தைரியமாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைன் பண்ணுற ஒரு பிராண்ட் தான். ஸ்கின்னுக்கு சேஃப் அண்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். உங்கள் ஸ்கின் கேர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் கன்சிஸ்டண்ட்டாக வந்து கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணுறது, வைட்டமின் சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுறது உண்டு. எனக்கு வந்து நேச்சுரலாக பிக்மெண்டட் ஸ்கின் அப்படின்றதுனால நான் மேஜராக என்னுடைய முகம் ஃபுல்லாக வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம நிறைய வேலை செய்கிறது கிடையாது. கலர் கரெக்ஷன், கன்சீலிங் அந்த மாதிரிலாம். ஜஸ்ட்டு ஒரு நார்மல் பேஸ் மட்டும் கொடுக்குறேன். அதனால் ரொம்ப பிக்மெண்டட் ஏரியாஸில் இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகல. ரொம்ப மைல்டாக என்ன மீதி இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஏன்னா எனக்கு அது வந்து க்ரே ஆச்சுன்னா மறுபடியும் ஏகப்பட்ட ப்ராடக்ட் போட வேண்டியதாக இருக்கும். ஜஸ்ட்டு குவிக்காக பண்ணுறதுக்கு ஏதோ சிம்பிளாக ஒரு பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக இந்த பிபி க்ரீம். ஆக்சுவலாக நான் ஏதாவது சென்ஸோட கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கேன்னா, ஏன்னா ஒரு ஃப்ளோவாக போகணுன்னு போயிட்டே இருக்கேன். பட் எனிவேஸ் நீங்கள் இவங்களுடைய இந்த ரேஞ்ச் ஆஃப் பிபி க்ரீம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், நைக்கான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் த டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடிஷ்னல் ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் த டெர்மகோ வந்துட்டு இந்த வருஷம் மட்டும் 10,000க்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எம்பவர் பண்ணியிருக்காங்க. யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு. ஸோ நம்ம அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோன்னா அந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுக்கு நம்ம பண்ணுற ஒரு குட்டி பார்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு நம்ம பண்ணுற ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நானுமே இப்போது எந்த பிராண்டாக எடுத்தாலுமே அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறத ப்ளேஸ் பண்ணுறத வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா மோஸ்ட்டாக இந்த கூப்பான் கோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஆஃபர் எதில் வந்து அழகாக இருக்கோ அதில் பார்த்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்து என்னுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே அழகா வந்து செட்டில் ஆயிருக்கு. இது எவ்வளோ லைட்டா ஸ்கின்னுக்குள்ள அழகா செட்டில் ஆயிருக்குன்றத நீங்க இப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுதான் எனக்கு ரொம்ப புடிச்சது. அண்ட் ஏசி வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்றதுனால, லைட்டா வேர்க்க ஆரம்பிக்குது. ஸோ யாஹ்! ஓகே. நான் வந்து கட்டு குடுக்கணும். ஐ மீன் எடிட்ல கட்டு குடுக்கணும்னு அப்படின்னு முடிச்சேன். ஆனா, அத நம்ம இன்னைக்கு பண்ண போறதில்ல அப்படின்றத நான் மறந்துட்டேன். ஸோ, என்ன பண்ண போறேன் அடுத்துன்னா, பவுடர் செட்டிங். ஓகே. ஏதோ ஒரு காம்பேக்ட், லூஸ் பவுடர். ப்ரிஃபரபிளி காம்பேக்ட். ஏன்னா, எனக்கு கொஞ்சம் கவரேஜ் வேணும், கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும். அதனால ஒரு பவுடர் பஃப்ல, ஒரு டர்ட்டி பவுடர் பஃப்ல கொஞ்சோண்டு காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். அத எடுத்து கண்ணு கீழ தான் மேஜரா நான் வந்துட்டு டார்கெட் பண்றேன். ஏன்னா, கண்ணு கீழ இருக்க ஏரியா வந்து அழகா பிரைட்டா இருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு மாரி லைவ்லியான லுக் இருக்கும். ஸோ, நான் என்னைக்காவது ரொம்ப லைட்டா மேக்கப் போடணும், ஸ்வெட்டியா ஆகும். ஆனாலும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷா தெரியணும் அப்டின்னா கூட, இந்த லைட்டான டீ ஜோன், அப்புறம் கண்ணு கீழ மட்டும் நல்லா டார்கெட் பண்ணிப்பேன். ஏன்னா, எனக்கு அங்க மட்டும் இருந்துட்டா போதும். கண்ணு கீழ பளிச்சுன்னு இருந்தாலே ஃப்ரெஷ்ஷா தெரியும் அப்டின்றது வந்து என் முகத்துக்கு இட் வொர்க்ஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி முகத்துக்கு இட் வொர்க்ஸ். ஸோ, ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து அந்த வெட்டான லுக்க போக வைக்கிறதுக்கு மட்டும் என் பஃப்ப இப்படி ஜஸ்ட் என்னுடைய ஸ்கின்ல வந்து ஃபுல்லா இப்படி நான் வந்துட்டு டேப் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் பிரான்சர் எடுத்துக்கிறேன். இது ஒரு மஸ்ட்டு. ஐயோ! மஸ்ட்டு. பிரஷ் எல்லாம் அப்பயே நான் எடுத்து வச்சிருந்துருக்கணும். பட் யாஹ்! இட்ஸ் ஓகே. இந்த பிரான்சர் எதுக்குன்னா, எனக்கு வந்து நேச்சுரலா பிக்மென்டடா இருக்கா. ஸோ இப்படியே விட்டேன்னா கொஞ்ச நேரத்துல என்னுடைய ஸ்கின்ல வந்து அங்கங்க கொஞ்சம் ஒரு மாரி கிரே ஆகும். ஸோ அத பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ஆரஞ்ச் கரெக்டர் அதெல்லாம் போடாம, பிரான்சர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா பிரான்சர்லயே அந்த ஆரஞ்ச் டோன் கொஞ்சம் இருக்கு அப்படின்றதுனால, அதே கொஞ்சமா எடுத்து ஃபேஸோட சைட்ஸ்லலாம் போட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணேன்னு வைங்களேன், என் முகம் வந்து தனியா பவுடர் மூஞ்சி மாதிரி தெரியாம இருக்கும். நேச்சுரலான ஃபினிஷ் குடுக்கும். அண்ட் எனக்கு வந்து கழுத்துல ப்ராடக்ட் போட புடிக்காது அப்படின்றதுனால, அந்த பிரான்சரே கழுத்துக்கும் இப்படி எடுத்துட்டு போயிட்டேன்னா, எல்லாம் பிளெண்டடா ஒரே மாதிரி இருக்கும். மறுபடியும் நான் வந்து காம்பேக்ட் ஒரு லேயர் போடுவேன். ஏன்னா இந்த வாய சுத்தி இருக்க அந்த அன்ஈவன் ஸ்கின் டோன வந்துட்டு லைட்டா சரி பண்ணேன். லைட்டா தான். நான் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸான லுக் போகல. ஆல்ரெடி சொன்ன மாரி ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு டெய்லி லுக் வீட்லயே உட்கார்றதுக்கு தான் அப்படின்றதுனால, ரொம்ப ஃப்ளாலெஸ் லுக்குக்கு போல. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிளஷ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட். இன்னைக்கு நான் போடுறேன்னா, ஐ டோன்ட் நோ. பார்ப்போம். லாஸ்ட்டா பார்ப்போம். ஸோ ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் ரொம்ப சிம்பிள். ஒரு பவுடர் ப்ராடக்ட் எடுத்துப்பேன். நான் எல்லாம் ப்ரஷ்ஷு இது அதுன்ட்டு வச்சிருக்கேன். ஏன்னா, போகிற டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. முன்னாடியே எடுத்து வச்சுட்டு, ஈஸியா இருக்கலாம் அப்படின்னு வந்து பண்றேன். நெறைய பேர் சொல்றதும் இதுதான். எனக்கு வந்து டைம் இருக்க மாட்டேங்குது இதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு லிட்ரலா பேசிட்டு பண்றதுனால 5, 7 நிமிஷம் வந்திருக்கு இது. பேசாம பண்ணேன்னு வைங்களேன், இதெல்லாம் நீங்க வந்து 2 நிமிஷத்துக்குள்ள முடிக்கலாம். ஆக்சுவலா நான் அதையே சேலஞ்ச் பண்ணி ஒரு 1 மினிட் வீடியோவா பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். நீங்க சொல்லுங்க ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு. என்னால பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் வந்து தோணுது. நான் இன்னும் பிராக்டிகலா எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றது தான் வந்து பிளான். கூடிய சீக்கிரம் ஒரு Instagram ரீல்லயோ, இல்ல நான் ஷார்ட்ஸ்லயோ நான் வந்துட்டு அத அப்லோட் பண்றேன். அண்ட் எனக்கு என்னுடைய ஐப்ரோஸ் ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும். நான் எது பண்றேனோ இல்லையோ என் முகத்துல ஒரு நாள்ல ஸ்பெசிஃபிக்கா என் ஐப்ரோஸ ஃபில் பண்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு வந்து இருக்கும் என்னுடைய ரொட்டீன்ல. ஏன்னா அது வந்து இட் ஃப்ரேம்ஸ் மை ஃபேஸ். ஆ லைவ்லியா காட்டும் நல்லா டக்குன்னு. ஸோ ஐப்ரோஸ் அத பண்ணி டைம் இருந்ததுன்னா உடனே ஐ ஷேடோ. ஸோ ஏதோ ஒரு ஐ ஷேடோ. ப்ரிஃபரபிளி ப்ரவுன், பிரான்ஸ், பிராஸ் இந்த மாரி கலர்ஸ் லைக் நியூட்ரலா நம்ம டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு, இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து அழகா இருக்கும். லைக் டெய்லி நியூட்ரல் நியூட் ஷேட்ஸ் மாதிரி இருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஒரு இது போட்டுக்கிறேன், கிரையான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் சிம்பிள். அடுத்தது காஜல். காஜல் இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு மாரி கொஞ்சம் லைட்டா ஆசிலேஷன்ல தான் இருக்கேன். போடலாமா? வேணாமா? அப்படின்ட்டு. நான் எடுத்த காஜல் வேற கொஞ்சம் கேவலமா இருக்கு. ஸோ ஓகே எல்லாத்தையும் கீழ போட்டுட்ருக்கேன். எ நான் ஏதாவது ஒண்ணு அப்படி கிளம்ப, வேலை செய்ய ரெடி ஆகி உட்கார்றேன்னா, அந்த செஷன்ல வந்து ஒரு 4 பொருள கீழ போடாம அந்த செஷன் வந்து முடிவடையவே அடையாது. இன்னைக்கு ஒரு 4 ஆல்ரெடி போட்டுட்டேன். இப்போ 1, 2 போட்டுட்டேன். எனிவேஸ் ஸோ காஜல் கொஞ்சமா வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இந்த அவுட்டர் பார்ட்டும் வாட்டர் லைன்ல மட்டும். ஃபுல்லா கூட வைக்கல. தட்ஸ் இட் போதும். நோ மஸ்காரா நத்திங். ஜஸ்ட் சிம்பிளான ஒரு லுக் அப்படின்றதுனால. லிப்ஸுக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, லிப்ஸ்டிக் மோஸ்ட்டா போட மாட்டேன். பட் இப்ப போட்டுட்ருக்கேன். ஏன்னா இருக்கிற லிப்ஸ்டிக்லாம் காலி பண்ணோம்ல. அதனால. ஆல்ரெடி லிப் பாம், லிப் கிளாஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு அந்த இதுக்கு மேலயே நான் வந்து போட்டுக்க போறேன். இல்ல எங்கேயாவது டிஷ்யூ பேப்பர் இங்கேயே தெரிஞ்சதுன்னா எடுக்கலான்னு பார்க்குறேன். கடவுளே! சாரி வெயிட் பண்ண வைக்கிறேன் உங்கள.
ஹாய். அச்சச்சோ! ஓகே. டிஷ்யூ இருக்கு. ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஒரு ப்ரவுன் லிப் லைனர் வச்சு லிப்பை லைன் பண்ணிக்கிறேன். வாய மூடியிருந்தா உங்களுக்கு போர் அடிக்குமே அப்படின்றதுக்காக ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசுறேன். அதனால கோணிக்கிச்சு. ஏன்னா, மோஸ்ட்டா இந்த லிப் பார்ட் வரும்போது தான் என் டுட்டோரியல வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா, நான் வாய மூடிட்டு பண்ணுவேனா, எவ்வளோ நேரம் நீங்க அப்படியே பார்ப்பீங்க அப்படின்ட்டு டர்ருன்னு ஓட்டி விட்டுருவேன். பட் யாஹ்! லிப் லைனர் டன். அடுத்து லிப்ஸ்டிக் ஏதோ அங்க கண்ணு முன்னாடி இருக்க லிப்ஸ்டிக் ஒரு மாரி ஒரு ப்ளம்மி, மோவி ஷேட். நான் வந்து புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த மாரி டெய்லி கிளம்புறதுல போடுறதுன்னும்போது. ஏன்னா, அது மாய்ஸ்சரைசிங்காவும் இருக்கும். லிப் பாம் போட வேண்டிய அவசியம் இல்லாமலும் இருக்கும். மேட்டாவும் ஆக்கிக்கலாம். இந்த மாரி டிஷ்யூ பேப்பரே வச்சு இப்படி ப்ளாட் பண்ணிக்கிட்டோன்னா, அது ஒரு மாரி மேட் லுக் குடுக்கும். ரொம்ப அந்த ஷைனி ஷைனி சாட்டினி ஃபினிஷ் வந்து இருக்காது. அது எனக்கு பிடிக்கும். ஸோ, அதே நான் இன்னைக்கும் பண்ணிக்கிட்டேன். ஐ நீட் சம் ப்ளஷ். ஏன்னா, ஏதோ கொஞ்சம் மொட்டையா இருக்க மாரி இருக்கு. அது கேமராலன்றதுனால இப்ப நான் நார்மலா கண்ணாடியில பார்த்தேன்னா, திஸ் இஸ் ஃபைன் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ, ஒரு ப்ரஷ் இந்த பிரான்சர் ப்ரஷ்ஷே எடுத்துப்பேன். ஏன்னா, அது பிரான்சர் கலரோட ப்ளஷ்ஷும் அந்த மிக்ஸ் ஆகி ப்ராப்பரா இருக்கும். அந்த கலர் ரொம்ப பளிச்சுன்னு அடிக்காத மாரி இருக்கும். ப்ளஷ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நானு இந்த மாரி டெய்லி மேக்கப்ல தான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். என் முகத்துக்கு வந்து எது எனக்கு புடிச்சிருக்கு ஆர் இந்த டைம் ஆஃப் தி இயர்ல எது எனக்கு புடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மாசம் இது நல்லாருக்கு நான் அதையே பண்ணிட்டே இருப்பேன். ஒரே ப்ளஷ்ஷ யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஒரே லிப்ஸ்டிக்க யூஸ் பண்ணிட்டே இருப்பேன் அந்த மாதிரி. ஸோ, ஓகே. நான் வந்து தேவையில்லாம நெறைய பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அவ்வளதான். அம்மா! அவ்வளதான். இன்னைக்கு லுக்குக்கு நான் வேற எதுவும் பெருசா பண்ணல. இது வந்து நாள் போக போக ஸ்வெட் ஆனாலோ, ஆயிலியா ஆனாலோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, இத மட்டும் வச்சு அப்படியே ப்ளாட் பண்ணுவேன். அவ்வளோதான். இதுவே வந்துட்டு அந்த ஆயிலினஸோ, ஸ்வெட்டையோ வந்து அழகா ரிமூவ் பண்ணிடும். மேக்கப் லைட்டா இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த பவுடர்லாம் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால, கொஞ்சோண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா, உங்க முகத்துல வந்துட்டு ஃபுல்லா காலியான மாரி, ஐ மீன் காணாம போன மாரியோ, அலைஞ்ச மாரியோ உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்கவே இருக்காது. ஸோ, இதுதான் ஃபைனல் லுக். ரொம்ப சிம்பிளான ஒரு கெட் ரெடி வித் மீ. டெய்லி காலையில எது நீங்க பண்ணா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த மாரி நீங்க வந்து கிளம்பிக்கோங்க. ட்ரஸ்ட் மீ இட் ரியலி வொர்க்ஸ். இந்த அவுட்ஃபிட் மட்டும் தான் நானும் மறுபடியும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பார்க்குறேன். அதாவது ஒரு நல்ல அவுட்ஃபிட் போட்டு உட்காருறது. நான் அந்த வேலைய செய்யவே மாட்டேன். எனக்கு ரொம்ப கம்ஃபியஸ்டான டீ ஷர்ட்ஸ், லூஸ் பேண்ட்ஸ் இந்த மாரி தான் போட்டுட்டு நான் உட்காருவேன். ஸோ, அழகா முகம் மட்டும் ரெடி ஆகியிருக்கும். ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மலா வீட்ல இருக்க மாதிரியே இருக்கும். அத மட்டும் கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு பார்க்குறேன். பட் தெரியல. பார்ப்போம். அதெல்லாம் மாத்துறேனா என்ன அப்டின்ட்டு. பட் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நாளுக்கு பிரசன்டபிளா, அழகா, ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகணும் அப்டின்னும்போது என்னலாம் பண்ணுவீங்க? அப்டின்றத எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. சக்சஸ்ஃபுல்லி நடுவுல அந்த டிஷ்யூ பேப்பர் எடுக்க போனது, அந்த ஒரு மிஸ்ஹாப் தவிர்த்து மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் அழகா ஃப்ளோவா போயிருக்கும் அப்டின்னு நான் நம்புறேன். ஸோ, இந்த ஒரு அன்கட் மேக்கப் செஷன நீங்களும் அன்கட் பண்ணாம உட்காந்து பார்த்துருப்பீங்க அப்டின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எனக்கு காமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்திக்கோங்க. மறக்காம என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ, நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அழகா வந்துட்டு அப்டேட்ஸ் மிஸ் ஆகாம வந்துரும். ஸோ, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய். எஸ்.